வணக்கம் நண்பர்களே. ஐஎஸ்ஆர்ஓ சதீஷ் சவான் ஸ்பேஸ் சென்டர் ஸ்ரீஹரிகோட்டாவில் எக்ஸாமுக்கு பிப்ரவரி 14க்கு எக்ஸாமுக்கு ஆல் டிக்கெட் வந்திருக்கு. அது மெயில் மூலமாக அனுப்பிச்சிருக்காங்க. இந்த லிங்க்கு மூலமாகவும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 14/2/2024 புதன்கிழமை நம்மளுக்கு எக்ஸாம். சரிங்களா? இது அப்ளை பண்ணவங்க எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது நம்ம அப்ளிகேஷன் நம்பர் போட்டுக்கணும். அடுத்தது பாஸ்வேர்டு நம்ம டேட் ஆஃப் பர்த்து போட்டுக்கணும். போட்டு கீழே இருக்கிற கேப்சாரை நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு லாகின் ஆயிரும். ஒரு சிலங்களுக்கு லாகின் ஆகாது. அதில் கடவுள் சொல் நீக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் நம்பரு கேப்சர் போட்டிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கெட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மெயிலுக்கு ஒரு லிங்க் வரும். அந்த மெயில் லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மெயிலுக்கு லிங்க் வரும். அந்த மெயிலில் டச் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணுற மாதிரி வரும். அது ஒரு கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர் அண்டு ஸ்பெஷல் கேரக்டர்ஸு அண்டு மற்றும் நம்பர்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. 2 டைம் கொடுத்தீங்க பாஸ்வேர்டு, 2 டைம் கொடுத்தீங்க. மேலே பாஸ்வேர்டு போட்டு கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு போட்டிங்க அப்படின்னா கீழே கேப்சர் கொடுத்துட்டிங்க அப்படின்னா லாகின் சேவ் ஆயிரும் அந்த பாஸ்வேர்டு. அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் ஒரு சிலவங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க ஆல் டிக்கெட்டு. ஒரு சிலவங்களுக்கு அப்டேட் பண்ணலை. மேபி நாளைக்கு நாளான்னைக்கு இது பண்ணுவாங்க, அப்டேட் பண்ணிடுவாங்க. சர்வரில் அப்லோட் ஆகலை, லாகின் பண்ணி பார்க்குறதில்ல. தனியாக இண்டிவிஜுவலாக மெயிலுக்கு சென்ட் பண்ணுறாங்க. அந்த மெயிலில் டைரெக்டாகவே அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் போட்டுக்குங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். அதை பார்க்கலாம். ஓகேங்களா? இதுதான் என்னுடைய ஆல் டிக்கெட்டு. எங்கன்னா சென்னை 14 டவரில் 14ஆம் தேதி பிப்ரவரி 14 அன்றைக்கி எக்ஸாமு. 4 மணிக்கு 4 to 5:30 வரைக்கும் எக்ஸாமு. ரிப்போர்ட்டிங் டைம் 2:30. கேட் க்ளோசிங் டைம் 3:30. இதை கலர் பிரிண்ட் எடுத்து போட்டு போயிடலாம். எல்லாத்துக்குமே அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த அட்மிட் கார்டை ப்ரிண்ட் அவுட் போட்டுங்க. ஒரிஜினல் ஐடி ப்ரூஃபு மேண்டட்டரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. அவ்வளோதாங்க. இதுதாங்க எல்லா எக்ஸாம்லேயும் கேட்குறது. அங்கே எக்ஸாம் நடக்கிற முன்னாடி பாஸ்வேர்டு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது முக்கியமான இது என்னென்னா நம்மளுக்கு என்னென்ன இதுன்னா 4வது பாயிண்ட்டை போட்டிருக்காங்க பாருங்க. டாட்டா டூரியேஷன் டெஸ்ட்டு 90 நிமிஷம். இது ஒரு கரெக்ட் ஆன்சராக இருந்தால் 1 மார்க்கு, ராங்காக இருந்ததுன்னா 0.33 மார்க் மைனஸ் ஆகும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக எக்ஸாம் எழுதுங்க. சரிங்களா? இதை பாருங்கள், இந்த பாயிண்ட்டை. அதனால் கவனமாக எழுதணும். அட்டன் பண்ணாத கொஸ்டினுக்கு எந்த மார்க்கும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுதான் ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. ஏதாவது உங்களுக்கு ஆல் டிக்கெட்டில் ப்ராப்ளம் இல்லை டேட் ஆஃப் பர்த்து, ஃபோட்டோ இது மாதிரி ஏதோ ஒன்று மாறி இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த சதீஷ் தவான் ரெக்கமெண்ட் போர்டோட மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. STSC ரெக்ரூட்மெண்ட் 2024@gmail.com ஒரு மெயில் கொடுத்துருக்காங்க. அந்த ஹெல்ப் டெஸ்க்கு நீங்கள் மெயில் பண்ணி உங்கள் அட்மிட் கார்டை ரீகன்சிடர் பண்ணிக்கலாம். உங்கள் அப்ளிகேஷனில் இருக்கிற நேம் கரெக்டாக வந்துடும். மேபி மிஸ்டேக் ஆகியிருந்தால் நீங்கள் இந்த கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மெயிலுக்கு நீங்கள் மெயில் பண்ணி கூட இது பண்ணிக்கலாம். சரிங்களா? இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி உங்கள் அட்மிட் கார்டு தானா, உங்கள் நேம் இருக்கா, கரெக்டாக இருக்கா, உங்கள் டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிங்க. செக் பண்ணிவிட்டு இதை மிஸ்டேக்காக இருந்தது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா
இந்த மெயில் ஐடிக்கு கம்பல்சரி சென்ட் பண்ணிடுங்க. தயவுசெய்து 13/2/2024 அதில் வந்து 11 மணி டு 2 மணி அதுக்குள்ளே நீங்கள் வந்து இது பண்ணிக்கிங்க. சரிங்களா? அதுக்கு அப்புறம் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் யாருமே உங்களுக்கு இது பண்ண மாட்டாங்க, ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கீ ஆன்சர் வந்து சிபிடி எக்ஸாம் கூட ரெஸ்பான்ஸ் கீலாம் அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் சென்ட் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ட்ராவலிங் அலவுன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. ப்ரிண்ட் அவுட் போட்டுங்க, ஐடி கார்டு எடுத்துகிட்டு போயிருங்க. நெகட்டிவ் மார்க்கு 0.33 மார்க்கு. சரிங்களா? இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. உங்களுக்கு ஆல் டிக்கெட்டில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா அந்த மெயில் ஐடிக்கும் ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி சொல்லிடலாம், இல்லை மெயில் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது வந்து எக்ஸாமுக்கு ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் அலோடு இருக்குது. அதனால் உங்கள் மிஸ்டேக் இருந்தால் உடனுக்குடனே நீங்கள் வந்து மெயில் பண்ணி தெரிவிச்சிருங்க. ஒரு டைம் நல்லா செக் பண்ணிக்கிங்க. உங்கள் நேமில் மிஸ்டேக் இருக்கா, இல்லை டேட் ஆஃப் பர்த்தோ இல்லை ஏதோ ஒன்று மிஸ்டேக் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் மாற்றிக்கலாம். ஒன்றும் ஃபில் பண்ண தேவையில்லை. உங்கள் ஃபோட்டோ இது மாறி இருக்கா, ஐடென்டி கார்டில் இருக்கிற ஃபோட்டோ அதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது எதெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கிங்க. நன்றி நண்பர்களே. அனைவரும் நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.